அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் 12ஆம் வகுப்புக்கு உரிய பாடப்பகுதியிலே வரக்கூடியது. இதிலே அலகு 1 சக்தி கடத்தும் அமைப்பு என்கிற பாடப்பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை இப்பொழுது பார்ப்போம். சக்தி கடத்தும் அமைப்பை பற்றிய அறிமுகம், அதுதான் இன்றைக்கி உரிய பாடத்தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது. இந்த பாடத்துடைய கற்றல் நோக்கம் என்னன்னு சொல்கிறேன், கேளுங்க. என்ஜின் சக்தி எவ்வாறு சக்கரங்களுக்கு செலுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுதல். 2 சக்தி கடத்தும் அமைப்பின் பாகங்கள் மற்றும் தேவைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். இந்த 2 சிறிய பகுதியை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இந்த சக்தி கடத்தும் அமைப்பு என்கிறத பற்றி முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. சக்தினா என்ன? ஒரு வாகனத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அமைப்புன்னா இயந்திரம் தான். இன்ஜின் தான் வண்டி இயங்குறதுக்கு வேண்டிய மொத்த இழுவிசையை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அந்த இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினாக இருக்கலாம், அல்லது டீசல் இன்ஜினாக இருக்கலாம், அல்லது எல்பிஜியில் இயங்குகிற இன்ஜினாக இருக்கலாம். இதை மூல ஆதாரம் அப்படின்னு சொல்கிறோம். வண்டியில் இன்ஜின் தான் ஒரு மூல ஆதாரம். இது வண்டியை இயக்குறதுக்கு வேண்டிய சக்தியை உற்பத்தி செய்யுது. ஆனால் இந்த சக்தியை, இயந்திர சக்தியை வண்டியோட சக்கரங்களுக்கு கடத்திட்டு போனால் தான் வண்டி நகரும். இல்லைன்னா இன்ஜின் மட்டும் ஓடுறதுனால எந்த யூஸும் இல்லை. அதனால் இப்போ இந்த இன்ஜின் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலை நம்ம சக்கரங்களுக்கு எப்படி கடத்திட்டு போகிறோம், அந்த அமைப்பு தான் சக்தி கடத்தும் அமைப்புன்னு பேர். இன்ஜினை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த இன்ஜின் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது எல்பிஜி மூலமாக இயங்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய எரிபொருளை வச்சு எரிஞ்சு அதனால் கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி கொடுக்குது. இயக்க ஆற்றல்னால் என்ன? சுற்றக்கூடிய ஆற்றல் தான். அதாவது இன்ஜின் சுற்றுக்கள் இயக்க ஆற்றல்னு சொல்லலாம், சுற்றும் விசைன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் டார்க்குன்னு சொல்கிறோம். இன்ஜின் வண்டியை இயங்குறதுக்கு வேண்டிய டார்க்கை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இந்த டார்க்கை நம்ம வீலுக்கு கடத்தி கொண்டு போகிறது தான் இந்த சக்தி கடத்தும் அமைப்புடைய நோக்கம். அடுத்தது கவனிங்க, 2வது பாயிண்ட். இவ்வாறாக சக்தி கடத்தும் தேவைக்காக வாகனத்தில் உருவாக்கப்பட்டுள்ள தொடர் அமைப்பே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அல்லது சக்தி கடத்தும் அமைப்புன்னு பேர். ஒவ்வொரு வண்டியிலையும் வேறு வேறு தேவைகளை அடிப்படையாக வச்சு இன்ஜின்களை வேறு வேறு இடத்துல பொருத்தி அங்கேருந்து வீல்களுக்கு பவர் கடத்துவாங்க. இப்போ நான் இங்கே சொல்லக்கூடிய தேவைகள் என்னென்னா, வண்டியோடைய டிசைனை பொறுத்தது. வாகனங்களுக்கு பல்வேறு அடிப்படை தேவைகளுக்காகவும் இடவசதிக்காகவும் உற்பத்தியாளர்கள் என்ஜின்களை பொருத்தமான இடத்தில் அமைத்து அங்கிருந்து சக்தியை வீல்களுக்கு பல்வேறு முறைகளில் கடத்துகிறார்கள். இப்போ அடுத்ததாக கவனிங்க. சக்தி கடத்தும் அமைப்பின் ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் வாகனங்களில் இன்ஜின்லேருந்து சுழல் சக்தி கிடைக்குது. அந்த சுழல் சக்தி சாலையில் ஓடக்கூடிய சக்கரங்களுக்கு கடத்தப்படுது. 3வது அவ்வாறு கடத்தக்கூடிய பணியில் இன்ஜினுக்கும் சாலையில் ஓடும் சக்கரங்களுக்கும் இடையே உள்ள அனைத்து பாகங்களின் ஒன்று சேர்ந்த அமைப்பிற்கு சக்தி கடத்தும் அமைப்பு என்று பெயர். இப்போது இந்த அமைப்பில் உள்ள பாகங்களை பற்றி வரிசையாக பார்ப்போம். 4 சக்கர வாகன சக்தி கடத்தும் அமைப்பில் உள்ள பாகங்களை பற்றி அடுத்து வரிசையாக பார்ப்போம். கவனிங்க. இப்போ இது ஜென்ரலாக ஒரு லேஅவுட் ஒன்று போட்டிருக்கு. சக்தி கடத்தும் அமைப்புனா என்ன, அதில் என்னென்ன பாகங்கள் வரிசையாக வருதுங்கிறது இந்த சின்ன படம் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. இதில் முதல் பாகமாக இருக்கக்கூடிய என்ஜின், அடுத்த பாகம் கிளட்சு, அதுக்கு அடுத்த பாகம் கியர் பாக்ஸ், அதுக்கு அடுத்த பாகம் ப்ரொப்பலர் சாஃப்ட், அதுக்கு அடுத்தது டிஃபரன்சியல், அதுக்கு அடுத்து பின் அச்சு. பின் அச்சு மூடி, இதுக்கு அச்சோட மூடி வெளிப்பக்கமாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த அமைப்பு டிரான்ஸ்மிஷன் அமைப்பின் பாகங்கள் பேர். இன்ஜின் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை தேவையானப்போ கிளட்சு மூலமாக கடத்தப்படுது. கியர் பாக்ஸ் வேகத்தை மாற்றி கொடுக்குது. ப்ரொப்பலர் சாஃப்ட் அந்த ஆற்றலை டிஃபரன்சியலுக்கு கடத்திட்டு போகுது. அங்கேருந்து பின் அச்சு இயங்குது.
சுருக்கமாக இந்த படத்துலேருந்து உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த படம் நீங்கள் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் வியூ மாதிரி இருக்குது. எக்ஸாமில் கேள்வி கேட்டால் புக்கில் இதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் டயக்ராம் தனியாக கொடுத்துருப்போம், கோட்டு வரைபடம் தனியாக இருக்கும். அதை நீங்கள் வரைஞ்சாலே போதுமானது. இந்த படம் வந்து உங்களுடைய புரிதலுக்காக தான் கொடுத்துருக்கு. நேரடியாக எல்லா பார்ட்ஸுமே அப்படியே கொடுத்தா நீங்கள் பார்க்குறப்ப புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. அதனால தான் இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த படத்தில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு புரியுதா? சரி, கவனி. இப்போ அடுத்து இதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சக்தி கடத்தும் அமைப்பில் உள்ள முதல் பாகம் வந்து கிளட்சு. கிளட்சு வந்து என்ன செய்யணும்? இன்ஜினில் உள்ள ஃப்ளைவீலுக்கு அடுத்தபடியாக அமைஞ்சிருக்கும். இதுதான் முதல் பாகம். இது என்ன செய்யுதுன்னா, ஃப்ளைவீலில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இயந்திர ஆற்றலை அல்லது சுற்றுக்களை இன்ஜின் இயங்க ஆரம்பித்தாச்சுன்னா இன்ஜின் ஹை ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த சுற்றுக்கள் எல்லாமே ஃப்ளைவீலில் தான் தேக்கி வச்சுருக்கும். ஃப்ளைவீலில் இருக்கக்கூடிய சுற்றுக்களை கிளட்சு வழியாக கியர் பாக்ஸுக்கு கடத்தணும். அப்போ இந்த கிளட்சு இங்கே என்ன வேலை செய்யணும்னா, எப்போல்லாம் கியர் பாக்ஸுக்கு பவர் தேவையோ அப்போ அனுப்பணும், எப்போ தேவையில்லையோ அப்போ வந்து அதை துண்டிச்சிடணும். அதுதான் கிளட்சுடைய வேலை. இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. இன்ஜினில் உள்ள ஆற்றல் அவ்வளவும் ஃப்ளைவீலில் தான் சேமிக்கப்படுது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற முதல் பாகத்துக்கு பேர் ஃப்ளைவீல். அந்த ஃப்ளைவீலுங்கிற பாகத்தில் எல்லா எனர்ஜியும் ஸ்டோர் ஆகுது. அந்த சுற்றக்கூடிய ஆற்றல் ஒரு கிளட்சு வழியாக கியர் பாக்ஸுக்கு கடத்தப்படுது. எப்போ தேவையோ அப்போ கடத்தும், எப்போ தேவையில்லையோ அப்போ கட் பண்ணிடும். அதுதான் இந்த கிளட்சுடைய வேலை. இப்போ அடுத்த பாகம் வந்து கியர் பாக்ஸ். அதை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பாகத்துக்கு பேர் கியர் பாக்ஸ். ஒரு கியர் பாக்ஸ்னால் சின்ன சின்ன கியர்கள் நிறைய அடங்கின ஒரு பெட்டி, பற்சக்கர பெட்டின்னு சொல்கிறோம். இதோட தேவைகள் என்னென்னா, பற்சக்கரங்கள் வந்து வேறு வேறு சைஸில் உள்ள கியர்களை இணைக்கிறப்போ வேக விகிதம் மாறி மாறி கிடைக்கும். ஒரு கியர் பாக்ஸ் வந்து இந்த சக்தி கடத்தும் அமைப்பில் என்ன வேலை செய்யுதுன்னா, டிரைவருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வேகத்தை மாற்றி கொடுக்குது. அதுக்கப்புறம் வண்டியை பின்னாடி அதாவது ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. இன்ஜின் மட்டும் ஓடும், வண்டி ஓடாமல் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய இடங்களில் ஒரு சிக்னலில் வண்டி நிற்கிறப்ப பார்த்தோன்னா இன்ஜின் ஓடிட்டே இருக்கும், வண்டி அந்த இடத்துலையே நிற்கும். அந்த மாதிரி செய்கிறதுக்கு கியர் பாக்ஸ் அமைப்பில் நியூட்ரல்ங்கிற ஒரு நிலை தேவைப்படுது. இந்த நியூட்ரல் நிலையை வந்து கியர் பாக்ஸ் தான் உருவாக்கி கொடுக்குது. ரிவர்ஸ் கியருக்கும் கியர் பாக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஃபார்வேர்டில் போகிறப்போ வேகத்தை மாற்றி கொடுக்குது. வேகம் மட்டும் கிடையாது, இழுவிசையையும் இது மாற்றி கொடுக்கும். இப்போ நேரான சாலையில் போகிறப்போ நமக்கு வந்து வேகம் இருந்தால் போதும். சரிவான சாலைகளில், மலைப்பாங்கான சாலைகளில் அல்லது மணற்பரப்பில் அல்லது சகதியில் போகிறப்போ என்னாகும்னா வேகத்தை குறைச்சி இழுவிசை தான் அதிகமாக கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ இந்த கியர் பாக்ஸ் வந்து இந்த எல்லா வேலைகளையும் செய்யும். வேகத்தை குறைச்சி இழுவிசையை கூட்டி கொடுக்கும், இழுவிசையை குறைத்து வேகத்தை கூட்டி கொடுக்கும். வண்டியை வந்து நியூட்ரல் நிலையில் நிற்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக பயன்படும். இது எல்லாமே கியர் பாக்ஸுடைய வேலைகள். இப்போ இதுக்கு அடுத்த பாகம் வந்து கியர் பாக்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய பாகத்துக்கு பேர் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்னு பேர். ஷாஃப்ட் மூலமாக ஆற்றலை கடத்துதல். இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு பேர் இழுவை தண்டு அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னா, கியர் பாக்ஸுக்கும் பின் அச்சில் உள்ள டிஃபரன்சியல்ங்கிற பாகத்துக்கும் நடுவில் இருக்கும். இந்த படமெல்லாம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்துருக்கு. இது வந்து வரைய வேண்டிய அவசியம் வராது. அடுத்தடுத்த பாடங்களில் இந்த எல்லா பாகங்களையும் பற்றி தெளிவாக படிப்போம். அப்போ வந்து அந்தந்த பாடத்தில் லைன் டயக்ராம் இருக்கும், அதை நீங்கள் வரைஞ்சாலே போதும். இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த படமெல்லாம் கொடுத்துருக்கு. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் இது என்ன செய்யும்னா, கியர் பாக்ஸுடைய அவுட்புட் ஷாஃப்டை இணைக்கும் மேல்முனை. இப்போ இடது பக்கத்தில் தெரிகிறது வந்து கியர் பாக்ஸுடைய அவுட்புட் ஷாஃப்டில் இணையணும். வலது பக்கத்தில் உள்ளது வந்து ரியர் ஆக்சலோட மையத்தில் இருக்கக்கூடிய டிஃபரன்சியல்ங்கிற அமைப்பில் வந்து சேர்க்கணும். அப்போ இது என்ன வேலை செய்யும்னா, இப்போது முதல்ல இன்ஜின்லேருந்து கிடைச்ச ஆற்றல் கிளட்சு வழியாக கியர் பாக்ஸுக்கு வருது இல்லையா? அப்படி கியர் பாக்ஸுக்கு வரக்கூடிய சுற்றுக்களை வாங்கி ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு
ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வழியாக ஒரு சாய்வு கோணத்தில் டிஃபரன்ஷியலுக்கு அனுப்புது. சாய்வு கோணம்னு ஏன் சொல்கிறேன்னா, எல்லா வண்டிகள்லேயுமே கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும். அப்போ அதை ரெண்டையும் இணைக்கிறப்போ சாய்வாக தான் இணைக்கணும். சாய்வாக இருந்தாலும் தடை இல்லாமல் கியர் பாக்ஸுடைய சுற்றுக்கள் எல்லாத்தையுமே இது வந்து கடத்தி கொடுக்கும், டிஃபரன்ஷியலுக்கு கடத்தி கொடுக்கும். அதோட வண்டி மேடு பள்ளத்தில் போகிறப்போ இதோட நீளம் வந்து சுருங்க வேண்டிய அவசியம் வரும். ஒரு பெரிய மேட்டில் 2 வீலும் ஏறிடுச்சுன்னா இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வந்து சுருங்கும். அதே மாதிரி பெரிய பள்ளத்தில் இறங்கினா ஷாஃப்ட் வந்து விரிவடையும். அந்த மாதிரி மேடு பள்ளத்தில் போனாலும் சுருங்கி விரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அந்த நீள வேறுபாட்டை தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சுழல் ஆற்றலை கடத்திக்கிட்டே இருக்கும் இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். புரியுதா? ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு அடுத்த பாகம் வந்து யூனிவர்சல் ஜாயிண்ட்னு பேர். ஜாயிண்ட்னா மற்ற ஜாயிண்ட்டுகளை விட இந்த ஜாயிண்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த ஜாயிண்ட் என்ன செய்யணும்னா வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே மேலேயும் கீழேயும் போனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து செயின் மூலமாக இணைச்சாச்சுன்னா அது வந்து அட்ஜஸ்டபிள் ஆகாது. பெல்ட் மூலமாக இணைச்சாலும் அட்ஜஸ்ட் ஆகாது. யூனிவர்சல் ஜாயிண்ட் மூலமாக சேர்த்தோன்னா என்ன ஆகும்னா, அந்த டிரைவ் ஆக்சில் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுடைய நிலை மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கினாலும் இது வந்து என்ன செய்யும், தடை இல்லாமல் அது வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு எல்லா நிலைகளிலேயும் தடை இல்லாமல் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வழியாக டிஃபரன்ஷியலுக்கு ஆற்றலை கடத்தி கொடுக்கும். இதுதான் யூனிவர்சல் ஜாயிண்ட்டுடைய வேலைகள். இதுக்கப்புறம் வரக்கூடிய பாகம் வந்து டிஃபரன்ஷியல். டிஃபரன்ஷியலுங்கிற அமைப்பு எங்கே இருக்கும்னா, வாகனத்துடைய பின் அச்சுடைய மையத்தில் இது இருக்கும். இப்போ நான் முதல்ல இந்த பாடத்துடைய நோக்கம் சொன்னேன் இல்லையா, வண்டியோடைய மூல ஆதாரம் வந்து இன்ஜின் தான். அந்த இன்ஜின் வந்து சுற்றக்கூடிய ஆற்றலை உற்பத்தி பண்ணுது. இந்த சுற்றக்கூடிய ஆற்றல் அங்கேயே இருந்துச்சுன்னா வண்டி மூவ் ஆகாது. அதை என்ன செய்யணும், வண்டியோட சக்கரங்கள் சுற்றுற மாதிரி திசை மாற்றி கொடுக்கணும். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் சுற்றக்கூடிய கோணத்தை 90 டிகிரி கோணத்தில் திருப்பி விடணும். அப்போ தான் வீல் சுற்ற ஆரம்பிக்கும், ரியர் ஆக்சல் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த டிஃபரன்ஷியல் வந்து அந்த பணியை தான் செய்யுது. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்லேருந்து வரக்கூடிய சுற்றுக்களை 90 டிகிரி கோணத்தில் திருப்பி ரியர் ஆக்சில் 2 இதுக்குமே சமமான அளவில் ஆற்றலை அளிக்குது. அது வந்து இதோட முதல் வேலை. இதுக்கப்புறம் என்ன செய்யும்னா, வண்டி நேராக போகிறப்போ 2 இருசுகளுக்கும் சமமான ஆற்றலை கொடுக்கும். வண்டி திரும்புகிறப்போ உள்பக்க வீலுக்கு குறைவான ஆற்றலையும் வெளிப்பக்க வீலுக்கு அதிகமான ஆற்றலையும் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்லேருந்து வரக்கூடிய வேகத்தை 4:1 என்கிற விகிதத்தில் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். வேகம் வந்து ஹை ஸ்பீடில் அப்படியே சுற்றினா வீல் வந்து மைய விலக்கு விசை அதிகமாக ஏற்படும். அது வந்து பறந்து போயிடும் வீல். அதனால் வண்டியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா வேகத்தை வந்து 4:1 அளவில் ரெடியூஸ் பண்ணணும். அந்த வேலையை வந்து டிஃபரன்ஷியல் செய்யுது. அதுக்கப்புறம் அப்படி செஞ்சால் தான் வாகனத்தை தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்கம் விசை சக்கரங்களில் செயல்படும். இப்போ இதுதான் டிஃபரன்ஷியல் செய்யக்கூடிய வேலைகள். நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்லேருந்து வரக்கூடிய சுற்றுக்களை 90 டிகிரி கோணத்தில் திருப்பி கொடுக்குது. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுடைய வேகத்தை 4:1 என்கிற விகிதத்தில் குறைச்சி கொடுக்குது. வண்டி நேராக போகிறப்போ 2 சக்கரங்களுக்கும் சமமான ஆற்றலை கொடுக்குது. வண்டி திரும்புகிறப்போ எந்த திசையில் திரும்புதோ அந்த உள் பக்கத்தில் உள்ள வீலுக்கு குறைவான ஆற்றலையும் வெளிப்பக்கத்தில் உள்ள வீலுக்கு அதிகமான ஆற்றலையும் கொடுக்கிறது. இந்த 4 தான் டிஃபரன்ஷியலுடைய வேலைகள். இவ்வளவு பாகங்கள் சேர்ந்து பின் அச்சுக்கு வந்து ஆற்றலை கொண்டு வருது. இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின்லேருந்து கிளட்சிலேருந்து கியர் பாக்ஸ்லேருந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட், அதிலேருந்து டிஃபரன்ஷியலுக்கு அப்புறம் இந்த சக்தி கடத்தும் அமைப்பில் உள்ள அடுத்த பாகம் ஃபைனல் பார்ட் வந்து பின் அச்சு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் பின் அச்சு. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுடைய ஒரு முனை வந்து இந்த ஷாஃப்டோடு சேர்ந்துருப்பாங்க.
அப்படி சேர்க்குறப்போ அந்த நடுவில் உள்ள பாகத்துக்கு பேர் டிஃபரன்சியல். அதுதான் என்ன செய்யுது, ஷாஃப்டுடைய கோணத்தை 90 டிகிரி மாற்றி ஆற்றலை வந்து கடத்தி கொடுக்குது. பின் அச்சுக்கள் ரெண்டு அரை பாதியாக இருக்கும். அது ரெண்டும் சுற்றுறப்போ அதோட முடிவில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சுற்றுறதுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கும். இதுதான் வரிசையாக சக்தி கடத்தும் அமைப்பில் உள்ள பாகங்களில் கடைசி பாகம்தான் இந்த பின் அச்சு. முதல் பாகம் எது சொல்லுங்கள்? முதல் பாகம் கிளட்சு. ரெண்டாவது பாகம் எது? கியர் பாக்ஸு. வெரி குட். மூணாவது பாகம் ப்ரொப்பலர் ஷாஃப்ட். ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டும் யூனிவர்சல் ஜாயிண்ட்டும் சேர்ந்தது. அடுத்து நாலாவது பாகத்துக்கு பேர் டிஃபரன்சியல். அடுத்த பாகத்துக்கு பேர் பின் அச்சு. இத்தனை பாகங்கள் சேர்ந்து ஆற்றலை கடத்தும் அமைப்பில் இயங்கி இன்ஜினுடைய சுற்றுக்களை ரியர் வீல் வரைக்கும் கொண்டு வருது. இப்போ அடுத்த தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சக்தி கடத்தும் அமைப்பின் தேவைகள். என்னென்ன வேலையை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அது தேவைகள். இந்த டிரான்ஸ்மிஷன் அமைப்பு என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவனிங்க. இன்ஜினில் இருந்து கிடைக்கக்கூடிய சுழல் சக்தியை பின் அச்சிற்கு கடத்தவும் துண்டிக்கவும் தேவைப்படுகிறது. ஃபஸ்ட்டு தேவை வந்து அதுதான். இன்ஜின்லேருந்து கிடைக்கக்கூடிய சுழல் சக்தியை பின் அச்சிற்கு கடத்தவும் துண்டிக்கவும் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் இயங்கும்போது சக்தி கடத்தும் அமைப்பு மென்மையாக சப்தமின்றி இணைந்து சக்தியை சாலையில் ஓடும் சக்கரங்களுக்கு கடத்துகிறது. இன்ஜின் இயங்கும்போது சக்தி கடத்தும் அமைப்பு மென்மையாக இயங்கி சாலையில் ஓடும் சக்கரங்களுக்கு கடத்துகிறது. இப்போது கடத்தணும், அதுதான் தேவை. பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறப்போ சவுண்டு இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக ரன் ஆகணும், அதுதான் தேவை. அடுத்து மூணாவது தேவை கவனிங்க. இன்ஜினில் கிடைக்கும் சுழல் சக்தியை அதிர்வின்றி சாலையில் ஓடும் சக்கரங்களுக்கு கடத்துகிறது. அதிர்வு ஏற்பட்டால் என்ன ஆகும்? டிரான்ஸ்மிஷன் சமயத்தில் கிளட்சு, கியர் பாக்ஸ், ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இந்த பார்ட்ஸ் எல்லாம் அதிர்வடைஞ்சால் எல்லா பாகமும் வேகமாக தேய்மானம் அடைஞ்சு போயிடும். தேய்மானம் அடைஞ்சால் சவுண்டு அதிகமாக கேட்கும். எங்கேயாவது போய் நின்று எல்லா பார்ட்ஸும் ஏதாவது பிரேக் டவுன் ஆகி உடஞ்சி போய் நின்றுடும். அதனால் ஸ்மூத்தாக வைப்ரேஷனே இல்லாமல் ஆற்றலை கடத்துகிற மாதிரி அமைப்பில் இருக்கணும். அடுத்த தேவைகள் வந்து சாலை சக்கரங்களை தேவையான வேகத்தில் இயக்க பயன்படும். தேவையான வேகம்னா நிறைய தேவைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ரிவர்ஸு, நியூட்ரல், இந்த மாதிரி சகதிமாய் போகிறப்போ ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் போடுவோம். ஸ்லோப்பில் ஏறப்போ ஃபஸ்ட் கியரில் போடுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிரைவருடைய தேவைக்கும் சாலையின் நிலைமைக்கும் தகுந்த மாதிரி வேறு வேறு வேகத்தில் இயக்கிறதுக்காக இந்த அமைப்பு பயன்படும். அதுதான் அடுத்த பாயிண்ட்லேயே குறிச்சிருக்கு. சாலையில் ஓடும் சக்கரங்களை பலவித வேகத்தில் இயக்க இந்த சக்தி கடத்தும் அமைப்பு பயன்படுகிறது. வாட் இஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்? டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னா என்ன, அதோட பாகங்கள் என்ன, தேவைகள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 4 சக்கர வாகனத்தில் உள்ள சக்தி கடத்தும் அமைப்பில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, இதுதான் இந்த முதல்ல சொன்ன கற்றல் நோக்கம் இப்போ தான் நிறைவேறுது. சக்தி சக்கரங்களுக்கு எவ்வாறு செலுத்தப்படுகிறது என்பது இப்போ தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்தெந்த பாகங்கள் மூலமாக கடத்தப்படுதுங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அதோட தேவைகள் என்னங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீதியை வந்து இப்போ அடுத்த பாடப்பகுதியில் உங்களை சந்திப்போம். நன்றி.